அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள். இந்த பங்குனி உத்திரம் ஏன் இவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்குனி மாதன்றதே 12வது மாதமாக வருது இல்லையா? அந்த 12வது மாதம்னாவது சித்திரை வைகாசின்னு வரும்போது பங்குனின்றது 12ஆம் மாதம். அதே மாதிரி உத்திர நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது, உத்திர நட்சத்திரம் வந்து 12வது நட்சத்திரம். அஸ்வினி பரணி கிருத்திகைன்னு வரும்போது இது வந்து 12வது நட்சத்திரமாக வருது. ஸோ இந்த 12 வந்து ஏன் இவ்வளோ முக்கியமாக கருதப்படுதுன்னு பார்க்கும்போது, 12ன்றது நியூமராலஜி படி பார்க்கும்போது 3ஆம் நம்பர். அதாவது 1, 2 சேர்க்கும்போது 3. 3 வந்து குருவோடையது. குரு வந்து சுபகிரகம்னு சொல்லுவாங்க இல்லையா? குரு பார்வை கோடி நன்மை தரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குருவோடைய நம்பருன்றதுனால ரொம்பவே விசேஷமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் வந்து தெய்வங்களுடைய திருமணங்கள்லாம் நிறையாவே நடந்திருக்கு. சிவன் பார்வதி திருமணம் நடந்திருக்கு. அப்புறம் முருகருக்கு வந்து தேவயானை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த நாள். அப்புறம் ராமர் சீதை இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் அன்றைக்கி தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி தெய்வங்களுடைய திருமணங்கள்லாம் நிறையா நடந்திருக்கு. அதை தவிர பார்க்கும்போது ஐயப்பருடைய பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் உத்திரம் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த